கடல் படத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யாத வரை ஓ காதல் கண்மணி படத்தை வெளியிடுவதில்லை என்று விநியோகஸ்தர்கள் திட்டமிட்டுள்ளனர். வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் சகஜம். லாபம் வரும்போது தான் மட்டும் அனுபவிக்கும் விநியோகஸ்தர்கள், நஷ்டம் என்று வரும்போது ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறார்கள். லிங்கா விவகாரத்தில் நஷ்டஈடு வாங்கி ருசி கண்டவர்கள் அடுத்து மணிரத்னத்தை குறிவைத்து விட்டனர். மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் துல்கர் சல்மான், நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், ரம்யா நடித்திருக்கும் படம் ஓ காதல் கண்மணி. ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு பி.சி. ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஏப்ரல் 17ஆம் தேதி இப்படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படத்தை தமிழகம் முழுக்க ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வெளியிட இருக்கிறது. இந்த நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கடல் படத்தை வாங்கி நஷ்டமடைந்த விநியோகஸ்தர்கள் தற்போது ஓரணியில் திரண்டு வருகிறார்கள். அதாவது கடல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை மணிரத்னமிடம் வசூலிப்பது என பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். கடல் படத்தை தயாரித்த மணிரத்னம் அப்படத்தை ஜெமினி நிறுவனத்திடம் விற்றுவிட்டது. ஜெமினி நிறுவனம் அப்படத்தை சன்ஸ்ரீ நிறுவனத்திடம் தமிழக உரிமையை கொடுத்தது. சன்ஸ்ரீ நிறுவனம் தமிழகம் முழுவதும் மன்னன் பிலிம்ஸ் மூலமாக விநியோகம் செய்தது. கடல் திரைப்படம் ரசிகர்கள், விமர்சகர்கள், வசூல் என அனைத்து ரீதியிலும் தோல்வியை தழுவியது என்றாலும் கடல் படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுடன் மணிரத்னம் நேரடியாக வர்த்தகம் செய்யவில்லை. ஆனாலும் கடல் படம் வெளியான சில நாட்களில் மன்னன் பிலிம்ஸ் சார்பாக மணிரத்னம் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தினார்கள். சிலர் மணிரத்னத்தின் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபட்டனர். தற்போது ஓ காதல் கண்மணி வெளியாக இருக்கும் இந்த வேளையில் தென்னிந்திய வர்த்தக கூட்டமைப்பு, விநியோகஸ்தர்கள் சங்கம் ஆகியவற்றில் கடல் நஷ்ட பணத்தை மணிரத்னம் கொடுத்துவிட்டுதான் ஓ காதல் கண்மணி படத்தை வெளியிட வேண்டும் என்று மன்னன் பிலிம்ஸ் சார்பாக புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளனர். இதனால் திட்டமிட்டபடி ஏப்ரல் 17ஆம் தேதி ஓ காதல் கண்மணி வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.